ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையிலே உங்க வார்டன் மேடம்க்கு ரொம்ப பெரிய மனசு ஆனந்தி. பின்ன தங்க விக்கிற விலைக்கு யாரு தங்க செயின்லாம் வாங்கி கொடுப்பாங்க? அப்பா அம்மாவும் வார்டன் மேடமும் சொல்ற மாதிரி நீங்க தாலி பிரிச்சு போட்டுக்கணும். ஆமா ஆனந்தி, இந்த மாதிரி நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது, உடனே செஞ்சிருங்க. கோயில்ல வச்சு தாலி பிரிச்சு போட்டுக்க சொன்னாங்க. நல்ல நாள் பார்த்துதே போனோம். நாளைக்கே நல்ல நாள் தான் ஆனந்தி. நம்ம காளிகாம்பாள் கோயிலே தாலி பிரிச்சு கோக்கலாம். நல்ல நேரம் மட்டும் பார்க்கணும். நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நாங்க நாளைக்கே போயிட்டு வந்துடுறோம். அன்பு சார், எங்க போயிட்டு வர போறீங்க? ஏதோ சீரியஸா பிளான் பண்ற மாதிரி தெரியுது. சார், ஆனந்திக்கோ கோகிலாக்கோ தாலி பிரிச்சு கோக்கணும்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போனாங்களாம். அதான் நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம் சார். சார், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும். கம் ஆன் அன்பு, இதுக்கே இவ்ளோ தயங்குற? ஒன் செகண்ட். ஹலோ மச்சான் மகேஷ். டேய் சலோ சூர்யா, என்னடா இவ்ளோ ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்க? இத்தனை வருஷம் கழிச்சு கால் பண்ணிருக்க? ஆமா, என்ன வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற? மச்சான், இது என்னோட புது நம்பர்ரா. அப்ப கூட இதோ பாரு, நீ கால் பண்ணல, நான் தானே உனக்கு கால் பண்ணிருக்கேன். சரி, ஒன்னு பண்றா, நீ உடனே கால் கட் பண்ணு. நான் உனக்கு எவ்வளவு குவிக்கா கால் பண்றேன்னு நீயே பாரு. ஐயோ மாமா, இன்னும் நீ திருந்தவே இல்ல மாமா. எப்படிரா இருக்க சூர்யா? வீட்ல அங்கிள், ஆண்டி, மாதவிசிஸ், உன் பிரதர் இன் லா சுரேகா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்புறம் முக்கியமா மிஸ்ஸஸ் சூர்யா எப்படி இருக்காங்க? ஆல் ஃபைன் மாமா. அதான் இப்ப மீட் பண்றதுக்கான டைம் வந்துருச்சுல்ல. மச்சான், ஊர் திருவிழாவுக்கு பத்திரிக்கை வந்துருச்சா உனக்கு? யா, வந்துருச்சு. அங்க வந்துருச்சுல்ல? ஏய், அந்த பத்திரிக்கைய பார்த்து கூட நீ கால் பண்ணல. வாடா வாடா வாடா, நேர்ல வாடா, உன்னை பிச்சிடுற அப்படியே. டேய், இன்னைக்கு மார்னிங் கம்பெனி கிளம்பும் போது தாண்டா வந்துச்சு. அப்புறம் என்ன, நான் உன்னை பத்தி தான் வீட்டுல பேசிட்டு இருந்தேன். ஓகே, கம்பெனிக்கு வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. ஓகே மச்சி, அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? ஆமா மச்சி, நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டு அப்பா சொன்னாரு. ஆமாண்டா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஹியர். ஆனா என்ன, நமக்கான பர்சனல் டைம் தான் கம்மி ஆயிடுச்சு. ஆமா மச்சான், நாம ஒன்னா ட்ரிப் ட்ரெக்கிங்லாம் போய் எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? விட்றா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திருவிழாவுல எப்படி கொண்டாடுறோம் பாரு. ஷோடா. ஓகேடா மச்சான், நேர்ல பாப்போம். ஓகே, பாய்டா சூர்யா செல்லம். யூ டேக் கேர். See you soon. என்ன அன்பு, எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? சார், நீங்க இவ்ளோ க்ளோஸா, ஜாலியா, ஹாப்பியா செல்லோன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். அவர் என்ன சார் உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா அன்பு, சூர்யா செல்லம். சூர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியும் அவன் ஃபேமிலியும் அவ்வளவு க்ளோஸ். சின்ன வயசுல இருந்தே நானும் சூர்யாவும் ஒன்னாதான் வளர்ந்தோம். ஒரே ஊரு, ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், எல்லாமே எங்களுக்கு ஒன்னாவே அமைஞ்சது. என்ன பத்தி முழுசா தெரிஞ்ச என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூர்யா தான். இந்த பிசினஸ், இந்த லைஃப் ஸ்டைலால நாங்க ரெண்டு பேருமே சரியா மீட் பண்ணிக்க கூட முடியாம போச்சு. ஆனா இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற எங்க ஊர் திருவிழா வருது. அங்க நாங்க மீட் பண்ண போறோம். சோ நான் 4-5 நாள் இங்க இருக்க மாட்டேன். கம்பெனிய நீ தான் பாத்துக்கணும் அன்பு. சூப்பர் சார், சந்தோஷமா போய் உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நீ லீவ் கேட்டல? ஐயோ சார், அதெல்லாம் பரவாயில்ல சார். நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, நாங்க அதுக்கப்புறமா நல்ல நாள் பார்த்து தாலி பிரிச்சு கோர்த்துக்கிறோம். நோ, நல்ல விஷயத்த தள்ளி போடவே கூடாது. ஒண்ணு பண்ணலாம் அன்பு, நீயும் ஆனந்தியும் என் கூட ஊர் திருவிழாவுக்கு வாங்க. அது ரொம்ப விசேஷமானது. இந்த கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணமாய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் எங்க கோவில்ல விசேஷ பூஜைலாம் பண்ணுவாங்க. அங்க வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமா நடக்கும்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க தாலி பிரிச்சு போட்டுக்கிட்டா உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி
ஹாப்பியா இருப்பீங்க